அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது பைசன் காலமாடன் படத்தில் வந்த ஆஃபிஷியல் ட்ரெய்லர் தான். ஸோ அந்த ட்ரெய்லர் தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். நம்ம மாரி செல்வராஜுக்கு பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும். பிகாஸ் 6 PM இதை ரிலீஸ் பண்ணுறதை சொல்லி 8 PM ரிலீஸ் பண்ணவருக்கும் மறுபடியும் பெரிய ஒரு நன்றி. 2 ஹவருங்க டைம் அப்படியே போயிடுச்சு. இப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்போ ரிலீஸ் பண்ண மாட்டான். கொஞ்சம் நேரம் அப்படியே டைமை கடத்தி லாஸ்ட்டாக 8 இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இந்த படத்துக்கான மியூசிக்கும் நல்லாவே ஸ்கோர் ஆகி இருந்துச்சு. அந்த ஒரு எதிர்பார்ப்பு தாங்க, அந்த ஒரு தாக்கம்னால இந்த ஒரு ட்ரெய்லருக்கான இவ்வளோ வெயிட் பண்ணி ஒரு விஷயத்துக்காக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுதான் உண்மையான விஷயம். அண்ட் நம்ம மாரி செல்வராஜோட டிரெக்ஷனில், நம்ம நிவாஸ் கே பிரசன்னோட மியூசிக்கில் நம்ம அனுப்பமா பரமேஸ்வரன், அதுக்கப்புறம் வந்து ராஜேஷா விஜயன், அதுக்கப்புறம் லால், அமீர், அதுக்கப்புறம் நம்ம த்ரூ விக்ரம், இவங்க எல்லாரும் சேர்ந்து நடித்த படம் தான் இந்த பைசன் காலமாடன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியுங்க. ஸ்ட்ரைட்டாக அந்த ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு ரிலேட்டடான விஷயங்களை பற்றி நாங்கள் பேசலாமா மக்களே. ஸோ எல்லோரும் ரெடியாக இருங்க, ஆரம்பித்து இதை தொடரலாம். ஸோ ரெடியா? 3, 2, 1 and here we go. ஆரம்பமே தான் இந்த காலமாடனுடைய எலும்பு தேக்க ஒரு கனவு. கபடி 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 கபடின்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன? நம்ம ஊரில் பிறந்துட்டு கபடி பிடிக்காம எவனாவது இருப்பானா? நான் அதே கபடி தான் கடைசியாக என் புள்ளி எங்கே கொண்டு போய் நிறுத்தணும்னு தெரியும். நம்ம ஊர் காட்டில் இருக்கிற சின்ன சின்ன கோவலை எவ்வளோ பெரிய ரவுடித்தனமா மாதிரி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியும். தீரா பகை. லால் அகேன்ஸ்டா? ஓகே. அண்ட் அமீர். ஆஹா, இந்த மாதிரியான ஊர்ல எங்களை மாதிரி ஆளுங்க புதிய தூக்கி முன்னாடி வைக்காம கத்திய தூக்கி முன்னாடி வச்சா குத்தி கிழிச்சு போட்டு போயிடுவாங்க. இதுக்குதான்ல உனக்கு கபடியை வேணா ஒரு மண்ணு வேணான்னு தலைவாடா அடிச்சுக்கிட்டேன். வந்த வழியில வம்பு விலை கொடுத்து வாங்கிட்டியாடா. சத்தியம் பண்ணல, கபடி மயிரின் கடந்து அலைய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. Number 7. பசுபதி. Realistic, man. கிட்டான் பத்தாதுரா, இது பத்தாது. உன் கையை உடைச்சாலும் சரி, காலை உடைச்சாலும் சரி, நீ ஓடிக்கிட்டே இரு. மேல மேல போகணும், அந்த டாப்புக்கு போகணும், உச்சத்துக்கு போகணும். அப்பதான் நாமெல்லாம் இங்க ஒரு ஆளாவே தெரியும். டேய் நீ கிளம்புடா. வரிகள், அந்த ஃப்ரேம் என்னன்னு October 17th அண்ட் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். அன்னைக்கு தான் இதை ரிலீஸ் பண்ணாங்க. என்கரேஜ் வித்திங் மியூசிக். இந்த படத்துக்கான வெற்றிங்க இட்ஸ் நாட் தட் ஃபார். இந்த படத்தோடைய வெற்றியை கொண்டுறதுக்கு மக்கள் இருக்கணும். அண்ட் அதில் வந்து ஒரு இதில் வந்து எழுதியிருந்தாங்க, நான் அதை மறுபடியும் பார்க்கணுங்க. அந்த ஒரு வேர்டு ஒன்று டேட்டோ பண்ணாங்க, அது என்ன வேர்டுன்னு தெரிய மாட்டேங்குது சரியா. நான் அந்த ஒரு டேட்டோ பண்ணாங்க அவரோட இதில், அது என்ன வார்த்தைன்ற சரியாக தெரியல. அது முடிஞ்சால் அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஓவரால் ஐ லைக் த ட்ரெய்லர். அதான் எனக்கு என்னென்னா, இந்த படத்தில் வர்ற பேசிக்கான கான்செப்ட் காலமாடனை தாண்டி
நம்ம த்ருவோடைய நடிப்பு, இன்னொரு பக்கம் வந்து அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவருடைய ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், இதில் வந்து பசுபதி சாருக்கான ரோல் கண்டிப்பாக மக்களால் பேசப்பட வேண்டிய ஒரு ரோலாக தான் இருக்குது. அண்ட் லாஸ்ட் அந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அவர் கையை ஒழிஞ்சு அதுக்கு அந்த ஒரு பொசிஷன் அவர் புஷ்அப்பு பண்ணுறாரு. மயான அமைதி, அந்த ஃப்ரேமே போதும் அந்த ஹோல் ஸ்டோரியை கொண்டு போகிறதுக்கு. அண்ட் ஆரம்பத்துலேருந்து அந்த நகர்ந்து வர விதமாக இருக்குது, அந்த ட்ரெய்லரோடைய அந்த நகர்வு, அதுக்கேற்ற மாதிரி அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கும், நிவாஸோடைய மியூசிக் எல்லாமே சேர்ந்து இந்த படத்துக்கான ஒரு ஹைப்பை ஏன் உருவாக்குதுன்றதுக்கு அதுதான் பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு கான்செப்டை நான் பார்க்குறேன். பிகாஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் தாங்க ட்ரெய்லர் வந்து விறுவிறுப்பாக இருக்கும். சொல்ல வர கதை எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுன்றதுக்காகவே இந்த மாதிரி விஷயங்கள் அடங்கி இருக்குது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தரமாக பண்ணி தந்திருக்காரு. நம்ம ஃபஸ்ட்டு அவருக்கான நன்றியை தெரிவிச்சுக்கணும். நிவாஸோடைய ஹோல் ஆல்பம் ப்ளஸ் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் சேர்த்து ஹி ஹாஸ் லிட்ரலி அவர் வந்து அவரோட ஹோல் எஃபர்ட்டை போட்டு இந்த ஒரு ஆல்பம்க்கு கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கான வாழ்த்துக்கள் இந்த ஒரு விஷயத்தை தந்ததுக்காக. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம மாரி செல்வராஜ் சாருக்கு கண்டிப்பாக பெரிய ஒரு குடோஸ் கொடுத்தே ஆகணும். பிகாஸ் அந்தளவுக்கான ஒரு எக்ஸ்டென்ஷன் இந்த படத்துக்கு இருக்குது. பிகாஸ் 2 to 3 years ஆஃப் ஹார்ட் ஒர்க் எல்லாரும், இந்த ஹோல் டீம் ஆஃப் பைசன் காலமாடன். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து 2 hours and 48 minutes இந்த படம். லைக் அவரோட படங்கள் வரிசையில் வந்த எல்லா விஷயத்துலையும் இந்த மாதிரி டியூரேஷன் இருக்குது. அவர் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வரிசையில் இந்த படத்துக்கான டைம் அதிகமாக இருக்குது. அண்ட் இது வரைக்கும் அவர் கொண்டாடாத தீபாவளியை இந்த வருஷம் இந்த தீபாவளி வந்து இவருக்கு இந்த படம் மூலமாக நமக்கு நம்ம தான் அதை வந்து கொடுக்க போகிறோம். ஸோ போகிற மக்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் இந்த படத்தை பார்ப்பீங்களா, டீசலா டியூடான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. மேபி 3 படத்துக்கு போடுவாங்க. அவங்க விஷயங்கள் அது பார்த்துட்டு நீங்கள் எப்படி சொல்லுங்கள். பட் ஐ ரிஃபர் இந்த படத்துக்கு போகிறது பெட்டர்ன்ற மாதிரி தோணுது. பிகாஸ் மாரி செல்வராஜ் சொன்ன விஷயங்களே எனக்கு மைண்டு கோடிட்டு இருக்குங்க. அவரோட இன்டர்வியூ நான் பார்த்ததில்ல, லைக் ஸ்டேஜில் கூட பேசியிருந்தார். எல்லாத்துலேயும் அவர் வந்து லைக் இந்த படத்தோட வசூலோ இந்த படத்தோட இதெல்லாம் அவர் வந்து மைண்ட் பண்ணிக்கவே இல்லை. படத்தோட வெற்றி கூட அவர் சொல்லலை. பட் இந்த படத்தோடைய கதை எப்படி சொல்ல வராங்கன்றதை, இந்த சமுதாயம் இந்த சமூகம் எப்படி இதை எடுத்துக்கிறாங்கன்றது தான் அவர் கீ பாயிண்ட்டாக சொல்லியிருந்தார். ஸோ தட்ஸ் தி மெயின் கீ வேர்ட் விச் ஐ அண்டர்ஸ்டுட். பிகாஸ் அந்த ஒரு வார்த்தை வந்து அவ்வளோ பெரிய இம்பாக்ட் அது இருக்குது. அந்த விஷயம் சும்மா இல்லை அவர் சொல்லலை. அண்ட் இந்த ட்ரெய்லர்லேயும் அவ்வளோ விஷயங்களையும் காட்டியிருக்காங்க. நான் பார்த்த ஒவ்வொரு ஃப்ரேமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் மெயின்லி அந்த கபடி சீன்ஸாக இருக்கட்டும், அந்த செவனாக இருக்கட்டும், அது சின்ன ஒரு ரெஃபரன்ஸ் சும்மா எடுத்து விட்டது தான். அண்ட் அதுவுமே ரொம்ப பார்க்க அவருக்கு ஒரு இதுவாக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து மெயினான அந்த ஒரு பைசன் காலமாடனுடைய அந்த இது இருக்குல்ல, அந்த ஸ்கெலிட்டன், ஐ மீன் அந்த ஓடைன்ற அந்த தமிழில் எனக்கு வரமாட்டேங்குதுங்க. ஐயோ, அந்த ஸ்கெலிட்டன் தான். ஸோ அந்த ஸ்கெலிட்டன் வந்து ஆரம்பத்துலேயும் காட்டியிருந்தாங்க. ஒரு ரியலான ஒரு காலமாடன் வச்சு அந்த இறந்து போன அந்த ஸ்கெலிட்டன் வச்சு காட்டினாங்க. எண்டில் வந்து பசுபதி சார் அது வீசுறாரு. அது எங்கிட்டு கரெக்ட் ஆகுன்னு தெரியும். பட் மெயினாக இந்த ஒரு வழிபாடையும் தாண்டி இதில் வந்து இருக்க மெயினான விஷயங்கள் வந்து அந்த உழைப்பு. லாஸ்ட் அந்த டயலாகுமே நல்லா தான் இருந்துச்சு. அவங்க வந்து உழைக்கிறதுல தான் நாளைக்கு எப்படியுமே மதிப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது உண்மையான விஷயங்க. சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்கள் இந்த படத்தில் அவ்வளவுமே இருக்குது. எப்படியுமே அவர் எடுக்கிற படங்கள் எல்லா விஷயங்களும் இருக்கும். அண்ட் லால் சார் ஆஸ் யூஷுவல், லால் வந்து இதுக்கு கன்ட்ராஸ்டிங்கான ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோலை ப்ளே பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அண்ட் ஈவன் அமீர் வந்து அவர் எப்படியுமே அவர் கிராமத்து படங்கள்ல அவருடைய எப்படியுமே வட சென்னை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அவர் இந்த மாதிரி ரோல் அவருக்கு இருக்கும்னு. ஸோ இந்த படத்தில் we can expect both of them playing best roles. அண்ட் இந்த படத்தோடைய கதை எல்லாம் தாண்டி எனக்கு இந்த கேரக்டர்ஸோட ஹைலைட்டிங் விஷயங்கள் வந்து ட்ரெய்லர் ரொம்ப நல்லாச்சு. லைக் இந்த கதையெல்லாம் எதுவுமே பேஸ் பண்ணி இந்த ட்ரெய்லர் இல்லை. நான் சொல்கிறது வந்து இவங்களோட கேரக்டர்ஸ் எப்படி எல்லா விஷயத்துலையும் அவங்க வந்து எடுத்து பண்ணுறாங்கன்றதான். அண்ட் த்ரூ விக்ரம்க்கு மறுபடியும் அந்த கிரெடிட்ஸை கொடுத்தே ஆகணும். பிகாஸ் ஹி ஹஸ் கம்ப்ளீட்லி ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் ஹிஸ் ஹோல் பாடி. 2 to 3 years முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு டெடிகேஷன் லெவல் இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நான் இந்த ஒரு ட்ரெய்லர் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தது அந்த சேத்து மேரில் அவங்க வந்து சண்டை பிடிப்பாங்கல்ல, அந்த ஒரு சீனாக இருக்கட்டும். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து அனுபமா அண்ட் த்ரூக்கான இந்த அவங்களோட பேரிங்கில் வந்து கெமிஸ்ட்ரி, லைக் பாடலை நாங்கள் பார்த்தோம், தீக்கொளுத்தி அதில் வந்து பிரிகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதில் கூட வந்து அவங்களுடைய விஷயங்கள் ரொம்ப கம்மியாக தான் காமிச்சிருக்காங்க. எப்படி இது படத்தில் கனெக்ட் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ பசுபதி சார், அமீர் சார், லால் சார் அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம த்ரூ விக்ரம் ஈக்குவலிங் அனுபமா பரமேஸ்வரன் அண்ட் ராஜிஷா விஜயன் வந்து தங்கச்சின்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க எல்லாரோட ரோல்ஸ் இந்த படத்தில் எப்படி அந்த ஒரு த்ரெஷோல்டை கொண்டு போய் சேரப்போகுது அண்ட் எப்படி இந்த படத்தோடைய ஒரு வெற்றியை நாங்கள் பார்க்க போகிறோன்றது எனக்கு சத்தியமாக தெரியல. பிகாஸ் ஐம் எக்ஸைட்டட் ஃபார் திஸ் மூவி. பட் எனக்கு தான் பார்க்க முடியாது. பார்க்குறவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். பிகாஸ் நான் இருக்க நாள் அப்படிங்க இந்த கண்ட்ரியில் சில ஃபிலிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. நான் அது வந்து காந்தாராக்கே நான் சொல்லியிருந்தேன், கமெண்ட்டில் கூட நிறைய பேர் கேட்டு தான் போய் பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கன்னு. முடிஞ்சால் தான் நான் போயிட்டு பார்ப்பேன். எனக்கு பார்க்க முடியலே. ஸோ அதனால தான் இந்த தீபாவளி கூட எனக்கு எப்படின்றது தெரியலை. ஸோ அதனால தான் நான் இந்த விஷயத்த நான் இன்றைக்கி பதிவிடுறேன். அண்ட் இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்துச்சுங்க.
நம்ம அமீர் சாரோடைய ஃபைட்டாக இருக்கட்டும் அண்ட் அந்த கபடி போட்டியாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்தில் டீகோட் பண்ண போனால் எவ்ரிதிங் கிவ்ஸ் எவ்ரி சிங்கிள் ஒரு ஸ்டேட்மெண்ட் இதில் கொடுக்குறாங்க. அண்ட் அதுதான். அண்ட் இதில் வந்து இவர் அரசியல்வாதியான்றது கூட எனக்கு தெரியும். ஆனால் இப்படி இந்த காலமாடன் பைசன் வந்து எப்படி இந்த ஒரு ரோலுக்கும் இந்த ஒரு விஷயத்துக்கு எப்படி கனெக்ட் ஆகுது. அதில் வந்து ஒரு இடத்துல பூஜை அந்த பண்ணுற விதத்தை காட்டுறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இல்லை எனக்கு வந்து பேஸ் பண்ணி ஜாதி விஷயங்கள் அதெல்லாம் எதுவுமே கம்யூனிட்டிஸ் அதெல்லாம் எதுவுமே நான் பார்க்கவும் அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தெரியவும் இல்லை. பட் சம் சார்ட் ஆஃப் ஹிடன் மெசேஜ் இஸ் தேர் டு தி ஆடியன்ஸ். ஸோ கண்டிப்பாக போய் பார்க்குறவங்க பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதாங்க. எனக்கு தோன்ற எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு அந்த டேட்டூ பண்ணியிருந்தால் அது என்ன வார்த்தை எனக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. நான் ஹோல்ட் பண்ணி பார்க்கும்போது அது டைம் போயிடும். ஸோ முடிஞ்சால் அதை நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டுங்க. அது என்ன விஷயங்கள் மேபி அது கூட ஹிடன் விஷயமா இருக்கலாம். ஏன்னா சில விஷயங்கள் நாங்கள் பார்க்காம விடுறது தான் அது படத்தில் மெயினான விஷயமா இருக்கும். ஸோ நான் பல விஷயங்கள் அப்படி அனுபவிச்சுட்டேன். அந்த விஷயம் இனி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அந்த விஷயம் சொன்னேன். அவ்வளோதாங்க. அண்ட் நான் சொன்ன கருத்துக்களுக்கு எதிர்மறையான கருத்துக்கள் உங்களுக்கும் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல் தி மாரி செல்வராஜ் ஃபேன்ஸ் ப்ளீஸ் நீங்கள் போயிட்டு பார்க்கறதா இருந்தால் போயிட்டு பாருங்கள். அண்ட் டியூட் படத்தை பார்க்கணும் பாருங்கள், டீசல் படம். தட்ஸ் ஆல் அப் டு யூ கைஸ். அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. இந்த படங்களை முன்னிட்டு நான் ஒரு வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் அடுத்த இந்த வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லை அதை பற்றி யாச்சும் பேசணும் அதை கூட நீங்கள் கீழே கமெண்ட்டை சொல்லலாம். கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற நீங்கள் கொடுக்குற அந்த அன்பளிப்புக்கு தான் என்னுடைய டைம் என்னுடைய ஹார்ட் ஒர்க்கை முன்னிட்டு நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் ஆன் டைமில் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் கம்ப்ளீட்டாக இவால்வ் ஆகி வந்துட்டேன். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஐ எம் லிட்டரலி ஓவர்ட் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் தி பீப்புள் ஹூ சப்போர்ட் மீ. ஸோ தேங்க்யூ வெரி மச். And I'm leaving from now. So அடுத்த வீடியோல சந்திக்கலாம். This is simply signing off from here. Stay tuned. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.